ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலிலாரிஜானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கலாக ஈரான் ஸ்டீலின் மையப்பகுதியான டெல் அவீவ் மீது அதிநவீன ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் கிளாஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல் அவீவ் அருகேயுள்ள மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் விழுந்த ஏவுகணைகளால் குறைந்தது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த யுத்தம் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் இதுவரை ஸ்டீலில் பலியானோர் எண்ணிக்கை 14ஆக உயர்வடைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஈரான் தனது சக்தி வாய்ந்த குரோமஸ்கர் 4 மற்றும் கியூடார் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக IRGC ஈரானிய பாதுகாப்பு புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஸ்டீலின் புகழ்பெற்ற அயன் டோம் மற்றும் ஏரோ பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் இந்த தாக்குதலை முழுமையாக தடுக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கான சில முக்கியமான காரணங்களும் தெரிய வருகிறது. கிளாஸ்டர் ஏவுகணைகள் வானிலையை பிரித்து நூற்றுக்கணக்கான சிறிய குண்டுகளை பரப்புகின்றன. ஒரே நேரத்தில் இத்தனை இலக்குகளை இடைமறிப்பது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக கடினமானது. அதேபோல அதிகமான ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன. ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் இணைந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவுவதால் பாதுகாப்பு அமைப்புகள் ஓவர்லோட் ஆகுகின்றன. ஈரானின் சில ஏவுகணைகள் ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் வருவதால் அவற்றை இடைமறிக்க வரும் 12 நிமிடங்கள் மட்டுமே அவகாசம் கிடைக்கிறது. ஸ்டீலினுடைய தாக்குதலில் இப்படியான ஒரு நிலைமையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கிளாஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகள் மத்திய ஸ்டீல் மற்றும் டெல் அவீவ் புறநகர் பகுதிகளை தாக்கியிருக்கிறது. கரஸ்மோர் 4 மற்றும் கியூடார் ஏவுகணைகள் சர்வதேச விதிமுறைகளின்படியாக 120க்கும் மேற்பட்ட நாடுகள் கிளாஸ்டர் குண்டுகளை தடை செய்துள்ளன. ஆனால் ஈரான், ஸ்டீல், அமெரிக்கா இதில் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு சூழலில் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு ஒரு முழுமையான போருக்கான அச்சத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஏற்கனவே ஈரானின் ஏவுகணை தளங்களை குறிவைத்து பதங்குகுழி தகர்ப்பு குண்டுகள் பங்கர் பிளாஸ்டர் மூலமாக தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று ஈரான் கூறினாலும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது போர் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழலில் ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஏவுகணை தளங்களில் இருந்து டெல் அவீவ் நகருக்கு இடைப்பட்ட தூரம் சுமார் 1100 முதல் 1300 கிலோமீட்டர்கள். ஈரானின் புதிய தலைமுறை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் பயணிப்பதால் அவை ஸ்டீலை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் வரும் 8 முதல் 12 நிமிடங்கள் மட்டுமே. இப்போது அண்மைத்து கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின்படி உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு தாக்குதல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் மக்கள் பாதுகாப்பு பதுங்குகுழிகளுக்கு செல்வது மிக அவசியமானது என கருதுகிறார்கள். ஸ்டீலின் வான் பாதுகாப்பு அடுக்குகள் ஏன் இந்த 8 நிமிடங்களில் முழுமையாக செயற்படவில்லை என்பதற்கான தொழில்நுட்ப காரணங்களும் உண்டு. மிக முக்கியமாக இந்த கிளாஸ்டர் குண்டுகளின் பரவல் என்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிளாஸ்டர் ஏவுகணைகள் இலக்கை அடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே வானில் வெடித்து சிதறி நூற்றுக்கணக்கான மியூனிஷன்களை சிதறடிக்கின்றன. ஒரு ஏவுகணையை தடுக்க ஒருபோதும் இன்ஸ்ட்ரக்டர் போதும். ஆனால் ஒரு ஏவுகணை 200 சிறிய குண்டுகளாக பிரிந்தால் அவற்றை ஒவ்வொன்றாக இடைமறிப்பது அயன் டோம் போன்ற அமைப்புகளுக்கு சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் வளிமண்டலத்தின் மிக உயரத்தில் பயணித்து பின் செங்குத்தாக கீழ்நோக்கி பாய்வதால் ரேடார் அமைப்புகள் அவற்றின் துல்லியமான இலக்கை கணிப்பதற்கு 5 நிமிடங்கள் கடந்து விடுகின்றன. எஞ்சியிருக்கும் அந்த 3 முதல் 4 நிமிடங்கள் மட்டுமே ஸ்டீலியர்களுக்கான தற்காப்புக்கான அவகாசம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒப்பீட்டை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரை ஒலியை விட 4 தொடக்கம் 5 மடங்கு அதிகமாக வேகத்தில் பயணிக்கும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒலியை விட 5க்கும் அதிகமான அளவில் மடங்குகளில் பயணிக்கும். ட்ரோன்கள் 185 கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போதைய நிலையில் தற்போது டெல் அவீவ் மற்றும் மத்திய ஸ்டீல் பகுதிகளில் உள்ளவர்கள் கவனத்திற்கு சில எச்சரிக்கைகள் விடுத்துள்ளன. அடுத்த 8 நிமிடங்களுக்குள் உங்கள் வீடுகளில் உள்ள வலுவூட்டப்பட்ட பாதுகாப்பு அறைகளுக்கு செல்லுங்கள் என்பது ஸ்டீலினுடைய பாதுகாப்பு அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஏவுகணை வானில் அளிக்கப்பட்டாலும் அதன் சிதறல்கள் தரையில் விழுந்து வெடிக்காத நிலையில் இருக்கலாம். அவற்றை யாரும் தொட வேண்டாம் என ஸ்டீலிய பாதுகாப்பு படை அறிவுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஈரானின் ஏவுகணை தளத்திலிருந்து ஏவுகணை புறப்பட்டதை செயற்கைக்கோள்கள் கண்டறியும். உடனே ஸ்டீலினுடைய சைரன் ஒலிக்கத் தொடங்கும். அதன் பின்பதாக 3 தொடக்கம் 5 நிமிடங்களில் Arrow 3 போன்ற நீண்ட தூர தடுப்பு ஏவுகணைகளின் வளிமண்டலத்திற்கு வெளியே வைத்து அவற்றை மறைக்க முயலும். ஆனால் அவை கிளாஸ்டர் குண்டுகள் என்பதால் வானிலையை பிரிந்து சிதறுகின்றன. 6 தொடக்கம் 8 நிமிடங்களில் எஞ்சியிருக்கும் சிறிய குண்டுகள் அதிவேகத்தில் டெல் அவீவ் நகருக்குள் நுழையும். இந்த நேரத்தில் அயன் டோம் செயற்பட்டாலும் நூற்றுக்கணக்கான சிறு குண்டுகளை ஒரே நேரத்தில் தடுப்பது கடினம் என்று சொல்லுகிறார்கள். சைரன் ஒலித்த 90 வினாடிகளுக்குள் பாதுகாப்பான இடத்திற்கு மக்கள் செல்ல வேண்டும்.
கிளாஸ்டர் குண்டுகள் தரையில் விழுந்து உடனடியாக வெடிக்காமல் போகலாம். பார்ப்பதற்கு டென்னிஸ் பந்து அல்லது சிறிய டப்பாக்கள் போல இருக்கும். இவற்றை தொடுவது உயிருக்கே ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. தேவையற்ற தொலைபேசி அழைப்புகளை தவிர்த்து அவசரகால வானொலி அல்லது அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டும் கவனிக்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இது ஒரு உளவியல் போர் என்று சொல்கிறார்கள். மக்கள் எப்போதும் அச்சத்திலேயே இருக்க வேண்டும் என்பது ஈரானின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தனது F-35 போன்ற போர் விமானங்களை ஈரான் நோக்கி அனுப்ப தயாராகி வருவதாக தகவல்கள் கசிகின்றன. இப்படியான நிலையில் டெல் அவீவ் மீது கொத்துக்குண்டுகள் விழுந்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டியுள்ளார். பாதுகாப்பு வட்டாரங்களில் இருக்கும் தகவல்களின்படி F-35 போர் விமானங்கள் இஸ்ரேலினுடைய அதிநவீன F-35 அடார் போர் விமானங்கள் ஏற்கனவே வான்வெளியில் சீறி பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் இவை ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்களை குறிவைத்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் நதான்ஸ் மற்றும் ஃபோர்டோ ஆகிய இடங்களில் உள்ள ஈரானின் அணுசக்தி மையங்கள் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளுடைய எழுந்துள்ளது. ஏவுகணைகளை தாக்குதலோடு சேர்த்து ஈரானின் மின்சார கட்டமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு துறையை முடக்க இஸ்ரேலிய யூனிட் 8200 சைபர் பிரிவினர் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமநேரத்தில் மத்திய கிழக்கில் உள்ள தனது போர் கப்பல்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுகிறது. இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உண்டு என வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. அதே நேரம் ரஷ்யா, சீனா ஆகிய இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் எனவும் ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல்கள் ஒரு மகா யுத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரித்துள்ளன. தற்போது டெல் அவீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பதுங்கு குழிகளுக்கு அருகிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். ஈரானின் 2ஆம் கட்ட தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். டெல் அவீவ் மீது விழுந்து அந்த கொத்த குண்டுகள் வரும் ஏவுகணை தாக்குதல் மட்டுமல்ல, அது பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கு நிலவி வந்த பாதுகாப்பு மாயையை உடைத்தெறிந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். எவ்வளவுதான் நவீனமாக இருந்தாலும் அயன்டோம் போன்ற அமைப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு என்பதை இந்த தாக்குதல் உலகிற்கு உணர்த்தியுள்ளது. தொழில்நுட்பத்தை விட தாக்குதலின் வேகம் மற்றும் அதன் அளவுதான் போரின் முடிவை தீர்மானிக்கின்றது. தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது சர்வதேச விதிகள் சிதைக்கப்படுவதை காட்டுகிறது. ஒரு முழுமையான போர் நோக்கி உலகம் தள்ளப்படுவதற்கான அபாய அறிகுறி என்று சொல்கிறார்கள். 2:20 மணிக்கு தொடங்கிய அந்த போர் பதற்றம் இப்போது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும், இது நிகழ்ந்தால் அது வெறும் 2 நாட்டு போராக இருக்காது, ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் ஒரு உலகளாவிய போராக உருவெடுக்கும். யுத்தத்தில் வெற்றி பெறுபவர் எவரும் இல்லை, எஞ்சியிருப்பவர் மட்டுமே உண்டு. 2026 மார்ச் 18 நிகழ்வுகள் வன்முறைக்கு வன்முறையின் தீர்வாகாது என்பதை மீண்டும் உலகிற்கு ஒரு முறை உறக்கச் சொல்லுகிறது. ஆனால் தற்போதைய கள நிலவரப்படி அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை விட அடுத்த கட்ட தாக்குதலுக்கான ஏவுகணைகளை அதிக சத்தம் எழுப்புகிறது. இது மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கிறது. மிகுந்த அச்சம் மிகுந்த ஒரு சூழலில் அங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.